7,45,00,000 பேர் தான் இவங்க ஓட்டு போட போறாங்க. எஸ்ஐஆர் வந்து இங்க இப்ப கொண்டு வந்திருக்காங்களா எஸ்ஐஆர் சொல்லிட்டு அந்த எஸ்ஐஆர் வந்து அங்க அமல்படுத்துறாங்க. அந்த எஸ்ஐஆர் பிரகாரம் 7,45,00,000 பேர் தான் ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஓட்டு போட்ட உடனே 7,46,00,000 அதுக்கப்புறம் 7,45,00,000 பேர் ஓட்டு போட்டதா வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய எதிரே காட்டுறாங்க. அப்ப 1,00,000 சில்லற தான் வந்து ஓட்டு போடலன்றாங்க. அப்ப 99% போலிங் இல்ல 98% போலிங். ஆனா போலிங் வரும்போது என்ன சொல்றாங்க? 66.9% சொல்றாங்க. 66.9% சொல்றாங்க. அது எப்படி அதாவது நீங்க சொல்ற சதவீதம் டிஃபரெண்டா இருக்கு. போலிங் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப எப்படி அது எப்படி சாத்தியமாகும்? சரி, ஓகே. நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா 7,46,00,000த்துல 7,45,00,000 பேர் ஓட்டு போட்டிருந்தா 66.9% சொன்னா அப்போ எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கணும்? கிட்டத்தட்ட வந்து 4 கோடி சொச்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்கணும். அப்ப 4 கோடி சொச்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கணும். நீங்க சொல்ற சதவீதம் பார்த்தா 3 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான் எக்ஸ்ட்ரா 7 கோடி பேர். அது யாரு போட்டது?